சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் உயிர்ப்பின் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, முதல் இறை சிந்தனை, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? இயேசு இந்த கேள்வியை சவுலை பார்த்து கேட்கிறார். இது விவிலியத்தினுடைய ஒரு நிகழ்வு. சவுல் என்கிற தனிப்பட்ட மனிதனுக்கு ஏற்பட்ட அனுபவம். இந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்திற்குள் நுழைய வேண்டும். அப்படி என்றால் அன்று சவுலை பெயர் சொல்லி அழைத்த இறைவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் கூட பெயர் சொல்லி அழைக்கிறார். நம்முடைய பெயரை நாமே சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய பெயரை நாமே உச்சரித்து பார்ப்போம். அருள் என்றால் அருள், அந்தோணி என்றால் அந்தோணி, தேவன் என்றால் தேவன். இப்படி உங்களுடைய பெயர்களை நீங்களே உச்சரித்துக் கொள்ளுங்கள். பெண்களாக இருக்கிறவர்கள் பெண்களுடைய பெயர்கள், ஆண்களாக இருக்கிறவர்கள் ஆண்களுடைய பெயர்கள் உச்சரித்து கொண்டு ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று அதை ஆண்டவருடைய குரலாக ஒலித்து பார்ப்போம். அப்படி என்றால் நம்மை ஆன்ம சோதனை செய்ய ஆண்டவர் அழைப்பு தருகிறார். நாம் இயேசுவை துன்புறுத்துகிறோமா? எப்படி நாம இயேசுவை துன்புறுத்த முடியும்? ஆம், நாம் பாவம் செய்கிற போது, ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி நடக்கிற போது, அவருக்கு எதிராக செயல்பட்டு இறைவன் மீது விசுவாசம் இல்லாமல் அவரை மறுதலிக்கிற போது ஆண்டவருடைய இந்த வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் ஒலிக்கிறது. சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? எத்தனையோ காரியங்களில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மனம் துன்புறுகிறபடி, அவருடைய இதயம் நோகும்படி பல நேரங்களில் நாம் நடந்து கொள்ளுகிறோம். சிந்தித்து பார்க்கலாம். போதைக்கு அடிமையாகிற விஷயமா இருக்கலாம், குடி பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகி போகிருக்கிற நிலையாக இருக்கலாம், சந்தேக எண்ணத்தினால் ஒவ்வொரு நாளும் கணவன் மனைவி இடையே உறவில் விரிசல்கள் ஏற்படுகிற சூழல்களாக இருக்கலாம், கணவனுக்கு தெரியாமல் மனைவிக்கு தெரியாமல் இச்சை உறவுகளில் ஈடுபடுகின்ற தவறான பழக்க வழக்கமாக இருக்கலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த செயல்களில் எல்லாம் நாம் ஈடுபடுகிற போது இது யாருக்குமே தெரியாது என்று நினைத்து மறைவாக வைத்துக்கொண்டு தவறான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மனசாட்சியை பார்த்து ஆண்டவர் கேட்கிறான், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆம் பிரியமானவர்களே, கணவன் ஒருவர் திருமணமாகி 2-3 வருடங்கள் ஓடுகிறது. கணவன் மனைவி இடையே நல்ல உறவு, ஒருவரை ஒருவர் நேசிக்கிறார்கள், அன்பு செய்கிறார்கள். கடவுளுடைய கிருபையினால ஒரு குழந்தையும் அவர்களுக்கு இருக்கிறது. சந்தோஷமா இருக்குது அந்த குடும்பம். கணவன் நல்லா சம்பாதிக்கிறான், எந்த குறையும் கிடையாது, அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகிறது. மகிழ்ச்சியான ஒரு குடும்பம். காலப்போக்கில் மனைவிக்கு கணவன் மீது ஏதோ ஒரு சந்தேகம் வருகிறது. எப்படி தெரியுமா சந்தேகம்? கணவன் கோவிலுக்கு வருவதை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்க்கிறான். ஆலயத்திற்கு வருவதையோ திருப்பலியில் பங்கேற்பதையோ அவன் தவிர்த்து கொண்டிருக்கிறான். 3 வருஷமா நல்லா வந்தவன், கணவன் மனைவியாக இணைந்து வந்தவர்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தயக்கம் காட்டுகிறான். கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எரிஞ்சு விடுறான். அவனால் சரியாக தன்னுடைய மனைவியோடு இணைந்து போக முடியவில்லை. ஏதோ ஒன்று தடுக்கிறது. மனைவிக்கு சின்ன சந்தேகம். இவ்வளவு நாள் நன்றாகத்தானே இருந்தார் நம்முடைய கணவர், நம்மை நன்றாக அன்பு செய்தார், நேசித்தார், இணைந்து கோவிலுக்கு போனோம், வெளியில் போய் சுற்றிட்டு வந்தோம், ஒன்றாக இணைந்து சாப்பிட்டோம், சந்தோஷமாக இருக்கிறோமே. ஆனால் இப்பெல்லாம் சரியாக என் கூட பேசுறதில்லை, சரியான முறையில் நடந்து கொள்வதில்லை,
கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா எரிச்சல் படுறாரு. ஏதாவது வாங்கி கொடு அப்படின்னா அவர் என்னை வித்தியாசமாக நடத்துகிறார், என்னன்னு தெரியலையே அப்படின்னு நினைத்து கொண்டவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கணவனுடைய நடவடிக்கைகளை எல்லாம் அவள் கவனிக்க ஆரம்பிக்கிறாள். நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கணவனுடைய செயல்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. கணவனுக்கு தான் செய்கின்ற அலுவலகத்தில் யாரோ ஒரு பெண்ணுடன் தவறான ஒரு உறவு இருப்பதை மனைவி கண்டுபிடிக்கிறாள். அந்த மனைவி அப்படியே உடைந்து போகிறாள், நொறுங்கி போகிறாள். பிரியமானவர்களே, என் கணவனுக்கு நான் என்ன குறை வைத்தேன்? என் கணவனை நான் எதிலே விட்டு கொடுத்தேன்? அவரை நான் முழுமையாக அன்பு செய்யவில்லையா? அவரிடத்தில் நான் எவ்வளவு நாள் அன்போடு நடந்து கொண்டு கடவுளுடைய ஆசீர்வாதமிக்க ஒரு நல்ல மனைவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படி எனக்கு என் கணவனால் துரோகம் செய்ய முடியும்? ஏற்றுக்கொள்ளவே முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, இந்த குழந்தைக்காகவாது அவன் நல்ல ஒரு அப்பாவாக வாழ்ந்திருக்கணும் இல்லையா? ஏன் அவருடைய எண்ணம், அவருடைய சிந்தனை இப்படி மாறி போனது? யோசிக்கவே முடியல. நினைத்தாலே அழுகை வருகிறது, வேதனைப்படுகிறாள், துன்புற்று தவிக்கிறாள். சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்தில் இது நடக்கலாம், ஏன் நமக்கே கூட இது நடந்திருக்கலாம். ஒரு பக்கம் இந்த நிகழ்வு ஆண்களை குற்றம் சாட்டுவதாக இருக்கலாம், ஆனால் அதே ஒரு நிகழ்வு பெண்களின் பக்கமாக கூட இருக்கலாம். யாரோ ஒரு கணவன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு ஆண்மகன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு பெண்மகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இது எல்லா குடும்பத்திலும் இன்றைக்கு மிக சுலபமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு தவறான நிலையும் கூட. பிரியமானவர்களே, அந்த உடன்படிக்கையை நீங்கள் உடைக்கிறீர்கள். என்ன உடன்படிக்கை? என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என்கிற கடவுள் முன்னிலையில் நீங்கள் பிரமாணிக்கமாக இருப்பீர்கள் என்று கொடுத்த வாக்குறுதியை எப்பொழுது கணவன் மனைவிக்கு எதிராக துரோகம் செய்கிறானோ, மனைவி கணவனுக்கு எதிராக துரோகம் செய்கிறாளோ, அப்பொழுது கடவுளிடத்தில் நீங்கள் மேற்கொண்ட அந்த உடன்படிக்கை உடைக்கிறீர்கள். அப்பொழுது இந்த வார்த்தையை சிந்தித்து பாருங்க. சவுலே சவுலே, ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய செயல்களினால் ஆண்டவரை நாம் துன்புறுத்துகிறோம். இரண்டாவது, நீ துன்புறுத்தும் இயேசு நானே. நீ துன்புறுத்தும் இயேசு நானே. ஆம், இயேசு நமக்காக துன்புறுகிறார். ஏன் அவர் துன்புறுகிறார்? நாம் மனம் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக, நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக, உயிர்ப்பின் மீட்பின் பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு துன்பப்படுகிறார். நீ துன்புறுத்தும் இயேசு நானே. ஆம், நாம் தவறுகள் செய்கிற போது, பாவத்தில் விழுகிற போது இயேசு துன்பப்படுகிறார். நாம் மனம் மாற வேண்டும் என்பதற்காக இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ளும் போது மனம் திருந்துவோம், மனம் மாறுவோம், பாவ மன்னிப்பு பெற இறைவனிடத்திலே ஓடி வருவோம், தஞ்சமடைவோம். மூன்றாவது, பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ராயேல் மக்களுக்கும் முன்பாக எனது பெயரை எடுத்துச் செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் அவர் இருக்கிறார். சவுல் என்பவரை இவ்வளவு காலம் கிறிஸ்துவை துன்புறுத்திய, கிறிஸ்தவர்களை துன்புறுத்திய சவுலை ஆண்டவர் இயேசு தேர்ந்து கொள்ளுகிறார். அவருடைய வாழ்க்கை பவுலாக மாறுகிறது. இயேசுவை துன்புறுத்தியவர் இயேசுவுக்காக நற்செய்தியை அறிவிக்கிறவராக மாறுகிறார். இயேசுவின் தூதுவனாக மாறுகிறார். இயேசுவின் அன்பு அப்போஸ்தலனாக மாறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையும் கூட சவுல் என்கிற நிலையிலிருந்து கடந்து பவுல் என்கிற நிலைமைக்கு மாற வேண்டும். சவுலாக இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையை பவுலாக மாற்ற வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. அந்த வரத்திற்காக இந்த திருப்பலியிலே செபிப்போம். நாம் நற்செய்தியின் தூதுவர்களாக வாழணும், பவுலடியாரை போல. அப்படின்னா மனமாற்றம் பெற்று நற்செய்திக்கான சாட்சிகளாக நாம் இருக்கணும்.
தவறி விழுந்திருக்கலாம், பலவீனத்தில் விழுந்திருக்கலாம், தவறான நடவடிக்கைகளில் அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி போயிருக்கலாம். ஆனால் இதுவே தகுந்த காலம், இதுவே தகுந்த நேரம் என்பதை உணர்ந்து நம்மை மனமாற்றுகிற போது, நம்முடைய மனதை மாற்றிக்கொண்டு கிறிஸ்துவிடத்தில் நாம் வருகிற போது சவுல் என்கிற நிலைமை அழிந்து போகிறது. சவுல் என்கிற பாவ வாழ்க்கை நம்மை விட்டு விலகி போகிறது. மனமாற்றம் பெற்ற பவுலாக நாம் ஆண்டவருடைய தூதர்களாக இருக்கிறோம். ஆண்டவருடைய நற்செய்தியின் தூதுவர்களாக நாம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கூட மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படி என்றால் இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி வாழ்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும். இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்கணும். இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம் இல்லையா? இதுவே ஆண்டவருடைய திருவுடல், இதுவே என் இரத்தம் என்று ஆண்டவர் இயேசு கல்வாரி பலியாய் இந்த பலியை நமக்கு ஒப்பு கொடுக்கிற இந்த நிலையில் இந்த திருவுடலும் திருரத்தமும் நமக்கு நிலை வாழ்வை கொடுக்கிறது என்கிற உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய இந்த திருவுடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் அவரோடு இணைக்கிறது என்கிற உணர்வை நாம் ஒவ்வொருவரும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இயேசுவை பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் தான் இயேசுவால் உயிர் வாழ்கிறார்கள் என்கிற உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும். இது நம்முடைய முன்னோராகிய இஸ்ராயல் மக்கள் பாலை நிலத்தில் உண்ட மன்னா போன்ற உணவு அல்ல, மாறாக இது நமக்கு நிலை வாழ்வை தரக்கூடியது, நமக்கு வாழ்வை தரக்கூடியது. கடவுளோடு நாம் பேரின்பத்தில் இணையக்கூடிய, உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழக்கூடிய, மீட்பின் பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நிலையை தருகிறது. அந்த உணர்வை பெற்றுக்கொண்டால் சவுல் என்கிற நிலைமை மாறி பவுல் என்கிற நிலைமையில் நாம் உயர்ந்து நிற்போம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவரின் தூதுவர்களாக, சாட்சிகளாக இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென்.